ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம்ல வந்து உள்ளே போயிட்டுருக்கு. இன்னும் ஃபர்தராக இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது மேலே கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு இருக்குது. ஏன்னா அடுத்த மாதம் வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பட்ஜெட் வந்துட்டு இந்தியாவோட க்ரோத்துக்கும் அதேமாரி வந்துட்டு எஃப்ஐஎஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது, நல்ல ஃபேவரபுளாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் மேலே ஏற்றிட்டு போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட்டில் வந்து நடக்கும். அப்படி நடக்கும் பட்சத்தில் நேராக வந்துட்டு இந்த இடத்த சப்போர்ட் எடுக்கும். 22,804 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்துட்டு அமையறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் நிஃப்டி 50 பொறுத்த வரையுமான அப்டேட்டு. லாஸ்ட் 5 நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் ஒன்றும் ரிட்டர்ன் எதுவும் தரல. மொத்தமாக ஒரு 64 பாயிண்ட் மட்டும்தான் மார்க்கெட் அப்படின்னு ஏறி இருக்கு. இனிமேட்டு பட்ஜெட்டை வச்சு தான் வந்துட்டு மார்க்கெட் அப்படிங்கிறது மேலே போக ஆரம்பிக்கும். அடுத்தது எஃப்ஐஎஸ் அந்த டிஏயோட டேட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்தில் 5 நாளில் 5 ட்ரேடிங் டேயில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் வந்து ஷேர்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல நியூஸாக தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து செல்லிங் பண்ணிட்டு இருந்தவங்க அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஃபர்தராக இந்த பட்ஜெட் வரும்போது அதுக்கப்புறமா வந்து அவங்களோட மென்டாலிட்டி எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கணும். அவங்க எஃப்ஐஎஸ் திருப்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் இங்கேருந்து ஒரு மிகப்பெரிய ரேலி அப்படிங்கிறது நமக்கு காத்துட்ருக்கு. நெக்ஸ்ட்டு கோல்டு அண்ட் சில்வர் பீஸ். கோல்டு அண்ட் சில்வர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்தில் ஒரு பெரிய ரிட்டர்ன் அப்படிங்கிறத வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து தரவே இல்லை. ஏன்னா வந்துட்டு ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க எதிர்பார்த்து இதுதான் வந்து அன்சேஞ்சபிளாக இருக்குது. குளோபல் லெவலில் எந்த இஷ்யூ இல்லாதனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸு பாண்டு இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. எப்போ இதெல்லாம் திருப்பி ஏறும் அப்படின்னா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ ஏதாவது ஒன்று வருது, இல்லை அடுத்து யூஎஸில் வந்து எலெக்ஷன் வருது, அது வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வரல, இல்லை வேற ஏதாவது இஷ்யூஸ் வருது அப்படின்னா அப்போ டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கோல்டு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. திருப்பியும் கோல்டுங்கிறது ரேலி ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ போயிட்டு அதை தரத்துக்கு பதிலாக இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து எஸ்ஐபி முறையில் வந்து இந்த கோல்டு பீஸு சில்வர் பீஸ்லாம் நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். பட் அதனால் வந்துட்டு இது இறங்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் கோல்டு சில்வர் இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இந்த ப்ரிசிஷியஸ் மெட்டீரியல் நம்ம குளோபல் லெவலில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே இதை வச்சு தான் பேஸ் பண்ணி எல்லா ட்ரேடு அப்படிங்கிறது நடக்கனால ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அடுத்தது இந்த வாரத்துக்கான டாப் கெய்னர் டாப் லூசர் வந்து பார்த்தோன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸு, அல்ட்ரா டெக்கு, HDFC லைஃபு, ஓஎன்ஜிசி, சிப்லா, பிபிசிஎல் இவங்கெல்லாம் வந்துட்டு டாப் கெய்னரில் இருக்காங்க. டாப் லூசர் வந்து பார்த்தீங்கன்னா மேரிகோ, HCL, அதானி கேஸு, அதானி க்ரீனு இவங்க எல்லாமே வந்துட்டு டாப் லூசருக்குள்ளே வந்துட்டாங்க. அதுமாரி 52 வீக் ஐயில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஷேர்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு, அடுத்து வந்து மதர்சன் சுமி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார். இது எல்லாமே வந்துட்டு மேலே ஏறி போயிட்டுருக்கு. இதில் வந்துட்டு ஏதாவது ட்ரேட் பண்ணணும் இல்லை ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் வந்து பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா 52 வீக் ஐயை தாண்டி மேலே போயிட்டுருக்கு. மேலே போய் டாப்பில் வாங்கிட்டு எங்கேயுமே போய் மாட்டிக்காதுங்க. 52 வீக் லோ அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்துட்டு எந்த ஷேருக்கும் இப்போதைக்கு வந்து இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் 2 IPO அப்படிங்கிறது ஓப்பன் ஆக போகுது. அதை நான் அப்ளை பண்ணுவேனா இல்லை மாட்டேனா அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். பைப்பிங் சிஸ்டம் இது பேசிக்காக இவங்களோட பிஸ்னஸ் என்னென்னா ஸ்பெஷலைஸ்டு ப்ராசஸ் பைப்பிங் பண்ணுறதுல இவங்க வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. யார் யாருக்குன்னா ஆயிலு, கேஸு, நியூக்ளியரு, கெமிக்கலு, மற்ற இண்டஸ்ட்ரிக்கெலாம் வந்து பைப்பிங் பண்ணி தர ஒரு கம்பெனி. பேசிக்காக இதான் அவங்களோட பிஸ்னஸ். நான் அப்ளை பண்ணுவேனா இல்லையான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து எனக்கு வந்து சில ரெக்யூர்மெண்ட் வச்சுருக்கேன். ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணோன்னா என்னென்னலாம் ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்லிட்டு. அதில் மேக்ஸிமம் எதுவுமே வந்துட்டு இந்த ஐபிஓ வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை. ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டருக்கு ஒரு 100 கோடியாவது ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ரெக்யூர்மெண்ட்டு. இவங்க அப்படிலாம் இல்லை, 8லேருந்து ஒரு 14 கோடி தான் வந்துட்டு ஏர்னிங் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃப்டர் டேக்ஸ் அப்படிங்கிறது. இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ வந்து பாருங்கள் இப்போது 83, ஐபிஓக்கு அப்புறமா 73 இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஓவர் வேலிடாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கடனும் வந்து பாருங்கள் பாரோயிங்ஸு இதுவும் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் இந்த ஐபிஓவை வந்து நான் அவாய்ட் பண்ணுறேன். கிரே மார்க்கெட்லேயும் பெரிய லெவலில் வந்துட்டு இதுக்கான ஒரு அட்ராக்ஷன் அப்படியே அங்கே இல்லை. 24% தான் காட்டுது. இது மேபி ஒரு 30 கூட போகலாம், இல்லை கொஞ்சம் இறங்கினாலும் இருக்கும். இருந்தாலும் இந்த ஐபிஓ வந்து நான் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா என்னோட ரெக்யர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாதனால. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்மி ஃபின்ட்ரேட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஐபிஓ. இது வந்து பேசிக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி.
இவங்க வந்து லோன்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. யார் யாருக்குன்னா ரூரல், செமி அர்பன் ஏரியாலாம் வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுக்க ஒரு கம்பெனி. அதுவும் பர்ட்டிகுலரா வெஹிக்கிள், பிசினஸ் லோனு, ஸ்மால் பிசினஸ் லோனு இதெல்லாம் வந்து குடுத்துட்டுருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ரெக்யர்மென்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. இவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இல்ல. 4லருந்து 12 கோடி தான் வந்து இருக்கு. அதேமாரி வந்துட்டு ரிசர்வ்ஸும் வந்து ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க. ஒரு என்பிஎஃப்சினா கொஞ்சம் நெறைய வச்சிருக்கணும். அதுவும் வந்து இவங்ககிட்ட இல்ல. கிரே மார்க்கெட்லயும் பெரிய லெவலுக்கு இதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்ட காட்டல. அதனால இந்த ஐபிஓவும் நான் வந்து அவாய்ட் பண்றேன். கண்டிப்பா அப்ளை பண்ண மாட்டேன். அடுத்தது உங்க ஃப்ரீ டைம்ல இந்த மாரி டேட்டாஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, அதுக்கு ஒண்ணு பண்ணுங்க. நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாவும், உங்களுக்கு இந்த மாரி டேட்டாஸ்லாம் உங்க கையில இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். அடுத்தது நம்ம ரெகுலரா பார்க்குற நம்மளோட ஷேர்ஸ்க்கான நியூஸ். அதில ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது வந்து டாடா கெமிக்கல்ஸ். டாடா கெமிக்கல்ஸ் லாஸ்ட் 5 நாளா ஒரு சின்ன ரேலிய குடுத்துட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டா வந்து ட்ரேட் அப்படிங்க நடந்துட்டுருக்கு. இது ஏன் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கால இருக்க எஸ்சிஏசி அப்படின்னு சொல்ல ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு, அவங்களோட சோடா ஆஷோட பிரைஸ் அப்படிங்கிறது 1 மெட்ரிக் டன்னுக்கு $25 அப்படிங்கிறது ஏத்தப் போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸால இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க, டாடா கெமிக்கலும் வந்து ஏத்துவாங்க. இது வந்து இவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் லெவலா இருக்கும். நல்லா பிசினஸ் கொஞ்சம் இன்னும் டிமாண்ட் ஆகும் அப்படிங்கிறனால, அதனால இந்த நியூஸ் பேஸ்டா வந்து இந்த ஷேர் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு 5 ட்ரேடிங் டேஸ்ல வந்து கொஞ்சம் நல்லா ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஃபண்டமெண்டல் பேஸ்டும் இல்ல. ஒரு நியூஸ் பேஸ்டா மட்டும் தான் டாடா கெமிக்கல்ஸ் அப்படின்னு ஏற ஆரம்பிச்சிருக்கு. டாடா கெமிக்கல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ளை அண்ட் டிமாண்டுக்கான ஒரு ஷேர். எப்போ வந்து இதுக்கான சோடா ஆஷ்க்கான டிமாண்ட் அதிகமாகுதோ, அப்போ கண்டிப்பா அவங்களுக்கான ஆர்டர்ஸ் நெறையா வருது. இல்ல வேற ஏதாவது ரீசனால வந்துட்டு டிமாண்ட் அதிகமாயிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா ரெவென்யூ அதிகமாகும். அப்பதான் இந்த ஷேர் அப்படிங்கிறது ஏறும். மத்த டைம்ல இந்த ஷேர் அப்படிங்கிறது பெருசா வந்து ஏறாது. இப்போ இது எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதோட சப்போர்ட் லெவல்ல தான் என்ட்ரி அப்படிங்கிறது எடுக்கணும். அதுவும் மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா 932. ஸோ நம்ம நெறைய வாட்டி பேசியிருக்கோம். இதுல வந்து எங்க வந்து சப்போர்ட் லெவல் வந்தாலும் அங்க தான் வந்து என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா, இபிஎஸ் அதாவது ஏர்னிங் பெர் ஷேர் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. டாடா கெமிக்கல்ஸ பொறுத்தவரையும். ஆனா மார்க்கெட் தர பிரைஸ் அப்படிங்கிறது நல்லா அதிகமாயிட்டே இருக்கு. இதோ இந்த மாரி போயிட்டு நம்ம ஒரு டாப்ல ஒரு ரூ. 1200 வாங்கிட்டீங்க அப்படின்னா, திருப்பியும் ஒரு பெரிய லெவல்ல டிமாண்ட் கிரியேட் ஆகல மார்க்கெட்ல அப்படின்னா, அந்த ஷேருங்கிறது கீழ இறங்க ஆரம்பிச்சுரும். அதனால முடிஞ்ச வரையும் இந்த ஷேர்லாம் ஒரு சப்போர்ட் லெவல்ல நம்ம புடிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா திருப்பியும் இதுல வந்து ஒரு டிமாண்ட் லெவல் கிரியேட் ஆகும். அதெல்லாம் அடிக்கடி கிரியேட் ஆகுது. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாரி திடீர்னு வந்து ஒரு நல்ல டிமாண்ட் சோடா ஆஷ்க்கு வரும். திடீர்னு டாடா கெமிக்கல்ஸ் வந்து ஏற ஆரம்பிக்கும். அந்த மாரி டைம்ல ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா வந்து டாடா கெமிக்கல்ஸ்ல வந்து இருக்கு. அடுத்தது இந்த வாரத்துல இந்த சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாமே சடனா ஒரு ராலி அப்படின்னு கொடுத்தது. அதுக்கான ரீசன் நம்ம பார்த்தோம்னா, கவர்மெண்ட் வந்துட்டு அது பேஸ் பிரைஸ் சுகருக்கு தர பேஸ் பிரைஸ் வந்து இன்கிரீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர்ல அந்த நியூஸ் வந்தனால சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நெறைய பேர் வந்து சுகர் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? ஏன்னா நெறைய ரூ. 50 ரூ. 30 தான் இருக்கு. ஷேர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சுகர் ஸ்டாக்ஸ பொறுத்தவரையும் ஃபண்டமெண்டல் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராப்பரா இருக்காது. ஏன்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி மாரி கிடையாது. சுகர் புரொடக்ஷன் அதிகமானா இங்க இது பண்ணுவாங்க. பேஸ் பிரைஸ்ங்கிறது கவர்மெண்ட் இது பண்ணுவாங்க. அதனால ஃபண்டமெண்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் மேல கீழ தான் வந்து இருக்கும். பெரிய லெவல்ல இருக்காது. இங்க பாருங்க ரேணுகா சுகர் வந்து ரிசர்வ்ஸ் மைனஸ்ல இருக்கு. டெப்ட் அதிகமா இருக்கு. பஜாஜ் இந்துஸ்தான் பாருங்க 100% வந்து ஷேர்ஸ பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. உகர் சுகர் பாருங்க டெப்ட்ங்கிறது ரிசர்வ்ஸோட அதிகமா இருக்கு. இந்த மாரி ஏகப்பட்ட சிக்கல்ஸ் இருக்கும். அதனால ரொம்ப முக்கியமான கம்பெனி ஏஐடி பேரி, பல்ராம்பூர் சின்னி இந்த மாரி கம்பெனி நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அதுவும் பேசிக் சப்போர்ட் லெவல்ல எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கீழ நம்ம வாங்குனா மட்டும் தான் வந்து இந்த ஷேர்ஸ் வந்து இந்த மாரி நியூஸஸ் வரும்போது மட்டும் தான் வந்துட்டு ஒரு ராலி அப்படின்னு கொடுக்கும். ஏன்னா கவர்மெண்ட் திடீர்னு எத்தன நாள் இல்ல வேற ஏதாவது ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஏறும். இல்லன்னா கீழ இறங்கிடும். அதனால டாப்ல போயிட்டு யாரும் வாங்கி மாட்டிக்காதீங்க. சுகர் ஸ்டாக்க பொறுத்தவரையும். அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, எக்ஸைட் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ரூ. 75 கோடி வந்து லித்தியம் பேட்டரிக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஒன் ஆஃப் த கம்பெனி அதாவது எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன் லிமிடெட்னு சொல்லிட்டு, அதனால லாஸ்ட் வீக்ல வந்துட்டு இந்த ஷேர் அப்படிங்கிறது நல்லா ஏற ஆரம்பிச்சது. இந்த ஷேரும் டாடா பவரும் நம்ம லாஸ்ட் இயர்லேருந்து பேசிட்டு இருக்கோம். கரெக்ட்டா அங்கேருந்து என்ட்ரி எடுத்தவங்களுக்குலாம் இப்போ வந்து 100% மேல லாபத்தில இருப்பீங்க. அப்படிங்கிறத வந்து நம்புறேன். மிகப்பெரிய ராலி அப்படிங்கிறது இந்த 2 ஷேரும் குடுத்திருக்கு. அடுத்தது டாடா பவர் வந்து ஏறிட்டு இருக்கு. அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 850 பஸ்ஸுக்கான சார்ஜிங் பாயிண்ட் அப்படியே ஆர்டர் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்திருக்கு. ஐசிஐசிஐ செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 490 வரையும் இதுக்கான பை ரேட்டிங் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இன்னும் டாடா பவர் இந்த மாரி ஆர்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னா, இன்னும் மேலே ஏறதுக்கான ஒரு வாய்ப்பா வந்து அமையும். ஸோ அடுத்தது ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா,
இந்த 5 மாசத்துல நான் ஒரு ஷார்ட் டேர்ம்ல என்னென்னலாம் பண்ணேன், என்னென்ன ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டிமார்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 19% இது வந்து இந்த மாரி சார்ட்லாம் போட்டு நெறைய டார்கெட் போட்டு அதையும் உங்கள்ட்ட வந்து நான் டிஸ்கஷன் பண்ணியிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபினான்ஸ் அதுக்கும் வீடியோ போட்டிருந்தேன். 50% பாலிகேப். ஸோ அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமாவே இந்த ஐடி ரைட் வந்ததுக்கு அப்புறமாவே நியூஸ் போட்டு இறங்கும்போதே பேசியிருந்தேன். ஐஆர்எஃப்சி 2 வாட்டி பேசி நம்ம 2 வாட்டிக்கான ரிட்டர்ன் அப்படின்னு கிடைச்சது. கேவிபி இதுவும் நெறைய வாட்டி நம்ம பேசியிருக்கோம். ஸ்டில் நான் இது வந்து ஹோல்டு பண்ணல. இது எல்லாமே வந்து செல் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். கேபிஐ கிரீன் போனஸ்க்கு முன்னாடி வந்து பேசியிருந்தோம். நல்ல போனஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸும் பயங்கரமா ராலி ஆயிருச்சு. போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எடுத்துட்டேன். அடுத்து பந்தன் பேங்க், கேஆர்பிஎல் இதெல்லாமே கூட ரீசென்ட்டா டிஸ்கஷன் பண்ணேன். லாஸ்ட் வீக்ல ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா, கேஆர்பிஎல்லாம் 8, 9% அப்படிங்கிறது ஏறிச்சு. நியூஜென் இது எல்லாமே வந்து பேசியிருந்தேன். ஸோ ஏன் இத எடுத்து நான் இப்போ போட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நண்பர் சில பேர் கேட்டிருந்தாங்க. ஏன் ஷார்ட் டெர்முக்கு வந்து அடிக்கடி ஷேர் சொல்ல மாட்டேங்கிறோம், எது டிஸ்கஷன் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட் டெர்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல இது ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பிசினஸ். இதோட நாலேட்ஜ் நம்ம அக்யூர் பண்ணணும். அதோட ஃபண்டமெண்டல், ஃபினான்ஸ் அப்படிங்கிறத ரெகுலரா நம்ம பார்த்துட்டே வரணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆனா மட்டும் தான் ஒரு என்ட்ரி அப்படின்னு எடுப்பேன். ஏன்னா நம்ம எடுத்தோம்னா மேக்ஸிமம் ஓரளவு நமக்கு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கணும். நம்ம சும்மா வாரம் வாரம் இல்ல மாசம் மாசம் எடுத்தோம் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா போயிட்டு ஒரு கேம் மாரியும் போய் நம்ம உள்ள போய் மாட்டிப்போம். அதனால பொறுமையா இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது என்ட்ரி எடுத்துட்டு லாபம் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணிட்டு போலாம். ஸோ இது மூலமா ஏதாவது நண்பர்கள் இந்த ஷேர்ஸ் ஏதாவது எடுத்து ஒரு பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எத்தனை பேருக்கு யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ கரண்ட்டா என்னென்ன ஹோல்டு பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஷார்ட் டெர்ம் பொறுத்தவரையும் கேபிஐடி வந்துட்டு இதுவும் போன வாரம் டிஸ்கஷன் பண்ணியிருந்தேன் உங்களோட. அதுக்கப்புறம் மோட்டில் ஆஸ்வால் ஃபினான்ஸ் சர்வீசஸ் இத டிஸ்கஷன் பண்ணல. இது என்ட்ரி அப்படிங்கிறது லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது எடுத்திருந்தேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெர்ம். நல்ல ஒரு புல் மார்க்கெட்ல போம்போது பண்றதுக்கான வேலை. லாங் டெர்ம் போற ஷேர்ஸ் வந்து எதுவுமே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அது ஏறினாலும் இறங்குனாலும் அது பாட்டுக்கு ஒரு ஓரமாவே தான் இருக்கும். அதுக்கேத்த மாரி தான் வந்து ட்ரேட் செட்டப் அப்படிங்கிறத நான் வச்சிருப்பேன். அவ்வளோதான் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனல வந்து சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.